friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் டே 2 க்ளீனிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் போன விலாகில் காமிச்சேன். ஒரே நாளில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பிரித்து க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி என் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க. இதுக்கான வீடியோ எனக்கு சூப்பர் ஹிட் ஆச்சு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் லிங்க்கில் இருக்கும். நிறைய பேர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சில பேர் கேட்டிருந்தாங்க இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஸோ அதெல்லாம் சில விஷயங்கள் மட்டும் இப்படி ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கான விலாக் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கான மோட்டிவேஷன் லைன் சொல்லலான்ட்டு நினச்சேன். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் என்னென்னா, மனிதனை அழிக்கும் 3: நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாகவே வாழ விடாது. எவ்வளோ சூப்பரான ஒரு 3 வேர்ட்ஸ் பாருங்கள். நான், அவனா, எனக்கு. இந்த 3 வேர்ட்ஸோட டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்ன்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கும் போது க்ளீன் பண்ணுறது ஈஸி. இப்போது இதை பார்ட்டாக பிரிச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வருது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ். ஒயிட் ஸ்டாண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் டஸ்ட் நல்லாவே தெரியும், நிறையவே படும். பட் நான் மோஸ்ட்டாக 3 monthsக்கு ஒன்ஸ் தாங்க இதை ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்பப்போ எடுத்து ட்ரேஸை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருவேன். துணி வச்சு அப்படி மேலே விட்டோமோ தொடச்சிருவேன். இந்த லைட் ப்ரௌன் கலரு அங்கங்கே இருக்கும் பாருங்கள். அந்த குட்டி குட்டி ஓட்டக்குள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லாவே டஸ்ட்டு ஒட்டிக்கும். இதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இதில். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஹோல்ஸ் மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலை இதில். ஒவ்வொரு ரேக்காக எடுத்து ஒவ்வொரு பாட்டாக க்ளீன் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது எடுத்தாலே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அசம்பிள் பண்ணுற வேலை ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இங்கே வைப்பேன். அவங்க கொண்டு போய் அழகாக காய வச்சுட்டு இருந்தாங்க. அதை காய வைக்கிறது கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி விளையாடிட்டே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் ஒரு பிரேக் இருக்கும்போது அவங்க விளையாடுவாங்க, இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும்ன்றதுனால விட்டுறது பண்ணட்டோன்ட்டு. கிச்சன் டூரில் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு ரேக்லேயும் பிரித்து வச்சுருக்கேன். கிளாஸ் தனியாக, செரமிக் தனியாக, பேக்கிங் ஐட்டம்ஸ் தனியாக அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து தான் வச்சுருக்கேன். 2 to 3 hours அப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். பிகாஸ் எல்லா பொருளையும் எடுத்து திரும்ப வாஷ் பண்ணி வைக்கும் போது ஒரு பெரிய வேலை தான். ஃபஸ்ட்டு பாட்டில்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பேசிக் பிகினர் டிப் தான் இது. எப்போவுமே கொஞ்சம் பழைய பருப்பு இருந்தால் ஒரு தனி பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த பாட்டிலில் க்ளீன் பண்ணிட்ட பிறகு புதுசு ரீஃபில் பண்ணுறீங்களா, அதுக்கு மேலே இந்த பழைய பருப்பெல்லாம் மேலே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ குக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணிடுவீங்க. அடியில் நீங்கள் பழைய பருப்பு போட்டுட்டு திரும்ப அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த பழைய அப்படியே அடியிலே இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதே போல் இந்த கவர்ஸை கலெக்ட் பண்ணுறது ஒரு 10 days டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கவர் எடுத்து அது ஒரு 10 days நம்ம வீட்டில் எவ்வளோ கவர்ஸ் யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். 10 daysக்கு என் வீட்டில் மட்டுமே இவ்வளோ பொருள் இருந்தால் உங்கள் வீட்டிலலாம் எவ்வளோ இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் இது கணக்கு எடுத்தால் சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸு, வாட்டர் கேன்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரித்து போடுங்க.
பிளாஸ்டிக்ஸ் தனியாக போடுங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு க்ரீன் ஐட்டம்ஸ்லாம் தனியாக போடுங்க. அதை டீகம்போஸ் ஆறுதெல்லாம் தனியாக வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம குப்பையெல்லாம் போடும்போது கூட நீங்கள் பிரித்து வந்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தானேங்க இந்த டஸ்ட்டில் என்னங்க வந்துட போகுது, இல்லை வேஸ்ட் தானே நினைப்பீங்க. பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா கேன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் தனியாக வந்து இந்த பழைய பொருட்கள் வாங்குறாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட போடுவேன். இந்த கவர்ஸு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேங்க. தயிர் பாக்கெட்டாக இருக்கட்டும், மாவு பாக்கெட்டாக இருக்கட்டும், பால் பாக்கெட், இதெல்லாம் பேசிக்காக நம்ம அப்பப்போ டெய்லி யூஸ் பண்ணுவோம். அந்த பால் பாக்கெட்டு கூட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டிட்டு தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு தான் அந்த பிளாஸ்டிக்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் நான் தூக்கி போடுவேன். ஸோ அது எப்போவுமே போடும்போது கூட அதை திரும்ப பிரித்து போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு பாக்கெட் கூட நம்ம வாங்குகிறோமோ அதை நல்லா அலசிட்டு அப்புறமா ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு அந்த ப்ளூ டஸ்ட்பினை தனியாக வச்சுருப்பேன் பாருங்கள், அதில் போட்டுருவேன். ஸோ பிரித்து தான் போடுவேன். ப்ளூ க்ரீன்ட்டு 2 டஸ்ட்பின் நான் வச்சுருப்போம். உங்கள் வீட்டில் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன விலாகில் நிறைய பேர் இதை பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். அப்படியே ரீஃபில் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக ப்ரோட்டீன் சொல்லலாம், பருப்பு வகைகள், உளுந்து, கடலைப்பருப்பு, இதெல்லாம் வந்து பேசிக்காக சாம்பாருக்கு இல்லை நம்ம எதாவது லஞ்சுக்கோ டின்னருக்கோ கண்டிப்பாக ஒரு டெய்லி ஒரு பருப்போ சாப்பிடணுன்றதுக்காக பேசிக்கான பருப்பெல்லாம் அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டில்ஸில் பார்த்திங்கன்னா 5 விதமான ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கும். அதில் ஒயிட் ரைஸே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு விதமான ரைஸஸ் இருக்கும். ஒரு ஆர்டரில் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரௌன் ரைஸு, அந்த கை குத்தல் அப்படின்ற மாதிரி லைனாக அடுக்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் போக அந்த 4 டேஸ்க்கு கழித்து தான் அந்த 5th டே வந்து இந்த பிரியாணி ரைஸோ இல்லை ஒயிட் ரைஸோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அடுக்கி வச்சுருப்பேன். நம்ம கை பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதில் தான் போகுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி அடிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுப்பீங்க. நான் 5 கிலோ ஒரே வெரைட்டி ஆஃப் ரைஸ் வாங்க மாட்டேன். மந்த்லி எப்படி பிளான் பண்ணால் 5 விதமான ரைஸை நான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் டிப்பு எடுத்துப்பீங்க. ஒயிட் ரைஸை டெய்லி சாப்பிடாதீங்க. ஒரு நாள் கைக்குத்தல் அரிசி, ஒரு நாள் ப்ரௌன் அரிசி, ஒரு நாள் உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா, ஒரு நாள் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் மில்லட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வெரைட்டிஸில் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அது அவ்வளோ நல்லது. அப்புறம் இது வந்து பிகினருக்கான டிப்புங்க. இந்த சில்லி இருக்குது பாருங்கள், இது பேசிக்காக வந்து ஒரு சின்ன ஒரு ஜாடியில் தனியாக எடுத்து வச்சுப்பேன். நம்ம தாளிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த காம்பை கிள்ளிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சமையல் பண்ணுற டைம் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. இது சின்ன டிப் தானே நினைப்பீங்க. பட் சில டைம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதை கிள்றதுக்கு நமக்கு 1 மினிட் வேஸ்ட் ஆகும். நம்ம சீக்கிரமாக வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ரெடியாக இருந்தால் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கருவேப்பிலை பொடி வந்து சாப்பாட்டுக்கு போட்டு எப்படி சாப்பிட்ணுன்ட்டு அரைக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இது ஏற்கனவே கருவேப்பிலை வந்து காய வச்சு எடுத்துருந்தேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு. கருவேப்பிலை பொடி தானே, இதில் என்ன இருக்க போதுன்னு நினைப்பீங்க. மோஸ்ட்டாக சமையலுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணுவோம். பட் எவ்வளோ பேர் அதை அப்படியே மென்று சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஏமாற்றி கொடுக்குறது இது ஒரு பெரிய டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு நிழலில் ட்ரை பண்ணுங்கள். சன்னில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் ஒரு ஓரமாக நீங்கள் காய போடலாம். நான் அழகாக அதை காய போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் அதை காய போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சவுண்ட் வரும். இந்த மாதிரி ஆனாலே போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா கடைக்கு அன்றைக்கி போகிறப்போ 2 ரூபாய்க்கு ஒரு 3 கத்து கருவேப்பிலை சும்மாவே கொடுத்தாங்க. அது ஸ்டாக் காலி பண்ணணுன்றதுனால. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நான் கொண்டு வந்தேங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து யூஸ் பண்ணேன். ஒரு 5 கப்பு அளவுக்கு எனக்கு வந்ததுங்க. காஞ்ச பிறகு மெஷர் பண்ணி பார்த்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு தோல் உரிக்காத உளுந்து எடுத்துக்கோங்க. அது அவ்வளோ ஹெல்த்திங்க. நார்மல் உளுந்தை விட இந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ஐட்டமில் சேர்க்கும் போதே ஜீரகமும் சரி பெருங்காயம் சரி சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துருக்கேங்க. காஞ்ச மிளகை சேர்க்குறத விட மிளகு ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. எல்லா ஃபுட்லேயும் மிளகு சேர்த்துக்கோங்க. எப்படியும் ஒரு ப்ரௌன் கலர் பிளாக் கலர் மாதிரி தான் வரப்போகுது. அதுக்காக நம்ம பேசாமல் மிளகே சேர்த்துடலான்ட்டு அதை சேர்த்துட்டேன். அது கூடவே ஒரு 2 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். மிளகோட அளவு கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே ஃபைனல் சூட்லேயே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு தாங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. கல்லுப்பு எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம். அப்புறமா ஒவ்வொரு பருப்பாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. நார்மலாக நீங்கள் சாப்பிடும் போது கொஞ்சமாக அந்த பருப்பு பொடியை போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இது அரைச்சிட்ட பிறகு இதில் முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேங்க. சுக்கு பொடி எதுவும் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு வந்து ஃபுல் சுக்காக கிடச்சா கூட நீங்கள் ஃபஸ்ட்டே அரைச்சிக்கோங்க. நான் அந்த பொடியை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். நார்மலாக சுக்கு போட்டு சாப்பிட்றது நல்லது, பட் நான் மறந்துறதுனால இந்த பொடியோடு சேர்த்து அரைக்கும் போது ஒரே பொடியை எடுத்து டெய்லியும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. ஸோ இந்த பொடி ரொம்ப ஹெல்த்தியான பொடியாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த வேலை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு தாராளமாக வருங்க. நம்ம டெய்லி லஞ்சுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலாக வாழ போகிறோம். இந்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.